ஹாய் ஃப்ரெண்ட்ஸாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து என்ன பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸில் வந்து இருக்க பார்ட் 2 வீடியோ தான். அதில் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். 12 copies of a book were sold for $1,800, thereby gaining the cost price of 4 copies of a book. The cost price of each copy of the book is okay. இப்போ வந்து அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா 12 ஒரு புக்கோட 12 காப்பி வந்து 1800 விற்கிறாங்களாமா. சரிங்களா? ஓகே. அது விற்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு கெயின் கிடைக்குது, ப்ராஃபிட் கிடைக்குது. அந்த ப்ராஃபிட் எதுக்கு ஈக்குவல்னால் 4 காப்பீஸ் ஆஃப் எ புக்கை வாங்கியிருப்பாங்க இல்லைங்களா, அதோட விலைக்கு ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல கெயின் கொடுத்துருக்காங்களா லாஸ் கொடுத்துருக்காங்களான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸோ நம்மளுக்கு கெயின் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ப்ராஃபிட் அப்படிங்கிறது என்னது? செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் விச் இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட். இதுதான் நம்மளுக்கு ப்ராஃபிட். சரிங்களா? ஸோ செல்லிங் ப்ரைஸ் வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறேன்னா, நான் வந்து செல்லிங் ப்ரைஸ் இந்த சைடு வச்சுக்கிறேன். ஸோ இந்த சைடு பண்ணால் ப்ராஃபிட் ப்ளஸ் காஸ்ட் ப்ரைஸ்னு ஆகும். ஓகேங்களா? சரி, இப்போ 12 காப்பீஸ் ஆஃப் எ புக் வேர் சோல்டு. அப்போ வந்து செல்லிங் ப்ரைஸ் எவ்வளவு? 12 SP. 12 காப்பீஸாக, ஸோ 12 SP. இந்த ப்ராஃபிட் வந்து காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 4 காப்பீஸ். அப்போ இது வந்து 4 CPன்னு எழுதிக்கலாம். அடுத்தது காஸ்ட் ப்ரைஸ் வந்து நான் 12 தான் போடணும், ஏன்னா 12 காப்பீஸை விற்றுருக்காருன்னா 12 காப்பீஸை வாங்கியிருப்பார். ஸோ 12 CPன்னு போட்டுட்டேன். ஓகே, இப்போ 12 SP which is equal to 16 CP. So CP divided by SP which is equal to 12 divided by 16. So 3/4. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ இது வந்து எனக்கு காஸ்ட் ப்ரைஸ், இது வந்து செல்லிங் ப்ரைஸ் இல்லைங்களா? சரி, ஓகே. இப்போ அவங்க 12 அதாவது செல்லிங் ப்ரைஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1800 கொடுத்துருக்காங்க. அப்போ எனக்கு 4 தான் வந்து எனக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1800. ஓகே, இது எவ்வளோ காப்பீஸ் ஆஃப் எ புக்கு கொடுத்துருக்காங்க? 12 காப்பீஸ் ஆஃப் எ புக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ இது வந்து எனக்கு 12 காப்பீஸ். ஓகே, ஏன்னா இது வந்து ஈச் புக்கு தான் கேட்டிருக்காங்க. அவங்க வந்து இந்த இடத்துல த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த புக் அப்படின்னு கேட்குறதுக்கும் த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த ஈச் காப்பி ஆஃப் த புக்குன்னு கேட்குறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகே, சரி. அப்போ 1 எவ்வளோ வரும்? அதாவது 1 வந்து பார்த்திங்கன்னா 16 மிச்சம் 2. ஸோ எனக்கு வந்து 450 வரும். ஓகேங்களா? சரி, செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ பார்ட்டு? 4 பார்ட்டு. இப்போ 4 வந்து எனக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். 0 ஐநாங்கிறதுக்கு 0, மிச்சம் 2, 4 2 8. செல்லிங் ப்ரைஸ் வந்து 4ஆ? ஆமாம், சாரி, இந்த இடத்துல வந்து நாமும் 12 நன்னாங்க 12 கரெக்ட் தான். ஸோ 4ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா ஐநாங்கிறதுக்கு 0, மிச்சம் 2. ஸோ 1000 வருது. ஓகேங்களா? சாரி, நான் இங்கே வந்து மாற்றி போட்டுட்டேன். இப்போ வந்து நான் வந்து செல்லிங் ப்ரைஸ் தான் 4800, அதிலிருந்து 1 கண்டுபிடிச்சிருக்கேன். அடுத்தது அவங்க கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? காஸ்ட் ப்ரைஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்போ எனக்கு 3 பார்ட் எவ்வளோன்னு பாருங்கள். அப்போ 3ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். 5 15 5 மிச்சம் 1, 4 12 1 13, 1350. இது வந்து எனக்கு பார்த்திங்கன்னா இது வந்து காஸ்ட் ப்ரைஸ் தான், பட் இது வந்து 12 காப்பீஸ்க்கு. ஏன்னா 12 காப்பீஸோடு தான் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ 12 காப்பீஸுக்கு தான் வரும். பட் அவங்க என்ன கேட்டிருக்காங்க? ஈச் காப்பி ஆஃப் த புக் தானே கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம ஒரு காப்பிக்கு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த இடத்துல வந்து 1350 வந்து 12ஆல் டிவைட் பண்ணுங்கள். ஏன்னா மொத்தமாக வந்து எனக்கு 12 காப்பீஸ் இருக்குது. ஸோ 12ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா எனக்கு 112.5ன்னு வரும். ஸோ இதுதான் ஈச் காப்பி ஆஃப் த புக்கோட காஸ்ட் ப்ரைஸ். புரியுதா உங்களுக்கு? அதாவது அவங்க மொத்தமாக காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த காப்பி ஆஃப் த புக்குன்னு கேட்டாங்கன்னா இது வரும். ஈச் காப்பின்னு கேட்டிருந்தாங்க இல்லைங்களா, அதனால் மொத்த காப்பி வந்து 12. ஸோ நான் 12ஆல் டிவைட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. உங்களுக்கு இது புரியாதவங்க நெக்ஸ்ட்டு சம்மில் பார்க்கலாம், உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஆன் செல்லிங் 17 balls at rate 720, there is a loss equal to the cost price of 5 balls. The cost price of each ball is okay. இப்போ வந்து இங்கே லாஸ் கொடுத்துருக்காங்களா ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்களான்னு பாருங்கள். லாஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ லாஸ் அப்படிங்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் விச் இஸ் ஈக்குவல் டு லாஸ்.
ஸோ செல்லிங் ப்ரைஸ் நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு என்ன வேணும்னா காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் லாஸ். ஓகே, இப்போ பாருங்கள், ஆன் செல்லிங் 17 பால்ஸு, அப்போ எனக்கு செல்லிங் ப்ரைஸ் வந்து 17 SP. காஸ்ட் ப்ரைஸும் எனக்கு என்ன தான் இருந்திருக்கும், 17 CP தான் இருந்திருக்கும். மைனஸ் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா லாஸ் ஈக்குவல் டு தி காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 5 பால்ஸ், ஸோ 5 CP. ஓகேங்களா? சரி, இப்போ 17 SP ஈக்குவல் டு 12, இது ரெண்டு மைனஸ் பண்ணிங்கன்னா 12 CP. ஸோ CP டிவைடட் பை SP ஈக்குவல் டு 17 டிவைடட் பை 12. ஓகேங்களா? ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ண முடியாது, அப்படியே வச்சுப்போம். ஓகே, இப்போ என்ன கேட்டிருக்காங்க, அண்ட் செல்லிங் 17 பால்ஸ் ரேஸ் 720. அப்போ செல்லிங் ப்ரைஸ் வந்து எனக்கு 12 பார்ட்டு, இந்த 12 பார்ட்டு தான் எனக்கு 720. தட் இஸ் எவ்வளோ பால்ஸு, 17 பால். ஓகேங்களா? என்ன ஆச்சுக்கோங்க, இதில் இருந்து 1 பார்ட் கண்டுபிடிங்க. 60 12 72. ஓகே, இப்போ செல்லிங் அவங்க என்ன கேட்டிருக்காங்க, காஸ்ட் ப்ரைஸ் தான் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ எனக்கு வந்து 12 பார்ட் தான் 720, 1 பார்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 60. ஸோ எனக்கு 1 பார்ட்டு தெரிஞ்சிருச்சு, ஏன்னா ஈச் தானே, த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஈச் பால். ஸோ இப்போ வந்து ஈச் அப்படிங்கிறது வந்து எனக்கு 1 பார்ட்டு தான். ஸோ அதனால் நான் என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 பார்ட் போட்டேன். ஓகேங்களா? ஈச் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும்னா 1 பார்ட்டு போடணும். ஓகேங்களா? இல்லை சாரி ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து 1 பார்ட் வந்து எனக்கு 60ன்னு தெரிஞ்சிருச்சு. ஓகே, இப்படியே நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்கள். ஏன் நான் சொல்லித்தரேன்னா இந்த ப்ரொசீட் பண்ணுறதை வச்சு தான் ஒரு ட்ரிக்கியான கொஸ்டின் வந்து இன்னொரு அடுத்த கொஸ்டினில் பார்ப்போம், அது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரி, இப்போ காஸ்ட் ப்ரைஸானு உங்களுக்கு கேட்டிருக்காங்க. அப்போ 17 வந்து மல்டிபிள் பண்ணுங்கள், இதோட எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 6 42 2 மிச்சம் 4, ஸோ 10 1020ன்னு வரும். இது எனக்கு எவ்வளோ பால்ஸுக்கு, 17 பால்ஸுக்கு. ஓகேங்களா? சரி, இப்போ எனக்கு எவ்வளோ கேட்டிருக்காங்க, ஈச் பால் தானே கேட்டிருக்காங்க. இது வந்து காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஈச் பால் தானே. அப்போ எனக்கு என்ன பண்ணும், 1020க்கு 17ஆல் டிவைட் பண்ணுங்கள், அப்போ எனக்கு 60 வரும். ஸோ இப்போ எனக்கு காஸ்ட் ப்ரைஸ் வந்து 60. ஓகேங்களா? ஸோ இதுதான் கரெக்ட் ப்ரொசீஜரு. இது நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க மட்டும்னா தான் நெக்ஸ்ட்டு ஒரு கொஷின் இருக்குது, அதுக்கு வந்து நீங்கள் சால்வ் பண்ண முடியும். சரிங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது 12 பார்ட் செல்லிங் ப்ரைஸாக 720, அது வந்து எவ்வளோ பால், 17 பால். அதுலேருந்து 1 போட்டிங்கன்னா ஒரு பார்ட் கண்டுபிடிச்சிங்கன்னா 60ன்னு வருது. இப்போ வந்து காஸ்ட் ப்ரைஸ் வந்து 17 பார்ட்டு, அது வந்து 17ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 1020ன்னு வருது. பட் நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, அவங்க 17 பால்ஸ்க்கோடது கேட்கல, ஈச் பாலோடது கேட்டிருக்காங்க. அதனால் டோட்டல் பால்ஸில் டிவைட் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ரொசீஜர் படியே நீங்கள் போங்க. உங்களுக்கு வந்து ஃபர்தராக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி என்ன கொஷின் கேட்டாலுமே கன்ஃபியூஸ் ஆகாது. சரிங்களா? நான் எதுக்கு இந்த மாதிரி போட சொல்கிறேங்கிறத நெக்ஸ்ட்டு கொஷின் போடும்போது உங்களுக்கு புரியும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். பை செல்லிங் 60 pens, a shopkeeper gains the cost price of 15 pens. If he bought 20 pens, his raised 36. Find the selling price of 1 pen. ஓகே, இது பாருங்களேன், இது கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின், அதனால தான் நான் உங்களுக்கு அந்த மாதிரி போட சொல்லியிருந்தேன். ஓகே, இப்போ இது என்ன கொடுத்துருக்காங்க, கெயின் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ப்ராஃபிட்டுக்கானதை நீங்கள் போட்டுக்கோங்க. ப்ராஃபிட் அப்படிங்கிறது என்னது, செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட். ஸோ செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் ப்ளஸ் காஸ்ட் ப்ரைஸ். ஓகே, இப்போது செல்லிங் 60 பென்ஸா, அப்போ எனக்கு 60 SP. ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கெயின் த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 15 பென். அப்போது கெயின் வந்து 15 CP ப்ளஸ் 60 SP. 60 செல்லிங் ப்ரைஸ் 60 பென்ஸ் செல் பண்ணியிருந்தாங்கன்னா 60 பென்ஸ் வாங்கியிருப்பாங்க. ஸோ 60 CP. ஓகேங்களா? ஸோ 60 SP which is equal to 75 CP-யா? ஓகே, இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா CP டிவைடட் பை SP. ஸோ இப்போ வந்து 60 டிவைடட் பை 75ஆ? ஸோ வந்து எனக்கு 12 60 15 75, நான் 3 12 5 5. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 4/3 அப்படின்னு வருது. ஓகே, சரி, இப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, பை செல்லிங் 60 பென்ஸ், வேறு ஏதாவது வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா he bought 20 pens, his raised 36. அதாவது 20 பென்னை 36 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. மொத்தம் 60 பென் தான், பட் அவங்க சொல்லியிருக்கிறது எவ்வளோ பென்னு, 20 பென் தான். ஸோ 20 பென்னை 36 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. அப்போ காஸ்ட் ப்ரைஸோட பார்ட்டு தான் நம்ம எடுத்துக்கணும். காஸ்ட் ப்ரைஸோட பார்ட் எவ்வளோ, 4. அது வந்து 36 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. எவ்வளோ பென்னு, 20 பென்னு. ஓகே,
சரி ஓகே இதோடது. இப்போ ஒரு டைம் போட்டிங்கன்னா 9. இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 1 பென் தான் கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ எனக்கு பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ பார்ட்டுன்னு பாருங்கள். சரிங்களா, 4 12 5 15 சாரி 5 வருங்க. ஸோ செல்லிங் ப்ரைஸ் வந்து எனக்கு 5 பார்ட்டு. அப்போ 5 பார்ட் எனக்கு எவ்வளவு 45. ஸோ இது எவ்வளோ பென் டோட்டலாக எனக்கு 20 பென் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. ஸோ டோட்டலாக 20 பென்ஸுக்கு தானே இதோட வேல்யூ. இந்த வேல்யூ எத்தனை பென்னுக்கோ அதுதான் நம்ம போட போகிறோம். சரிங்களா, இந்த வேல்யூ வந்து 60 பென்னுக்கு நம்ம ஏன் போடலை அப்படின்னா அவங்க 36 20 பென் தான் வாங்கியிருக்காங்க. ஸோ நான் 20 மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ 45. அப்போ ஒரு பென்னோட செல்லிங் ப்ரைஸ் தானே அவங்க கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா 45 20 டிவைட் பண்ணணும். ஸோ டிவைட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 2.25 வரும். 2.25 வந்து எதுக்கு வருதுன்னா 45 டிவைடட் பை 20க்கு. ஓகேங்களா, ஸோ அதுக்காக தான் நான் இந்த மாதிரி ட்ரிக்கியான கொஸ்டின் வருங்கிறதுங்காட்டிக்கு தான் இப்போ அதுக்கும் நான் இந்த மாதிரி ப்ரொசீஜரை சொல்லி கொடுத்துட்டேன். சரிங்களா, சரி ஓகே. இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் பார்த்துட்டு இந்த பார்ட் வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிடலாம். சரிங்களா, ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். பை செல்லிங் 60 pens a shopkeeper gains his cost price of 12 pen. Find his gain percentage. ஓகே, இதை வந்து ப்ராஃபிட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராஃபிட் வந்து நம்ம எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரைஸ் விச் இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் ப்ளஸ் காஸ்ட் ப்ரைஸ்ன்னு எழுதலாம். சரி ஓகே, எவ்வளோ பென்னு செல் பண்ணுறாங்க பை செல்லிங் 60 pens. அப்போ எனக்கு வந்து இங்கே என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 60 SPன்னு வருமா. ஸோ 60 SP which is equal to ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கெயின் த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 12 பென். அப்போது ப்ராஃபிட் வந்து 12 காஸ்ட் ப்ரைஸ் ப்ளஸ் 60 பென்னை விற்றுருக்காங்கன்னா அவங்க 60 பென்னை வாங்கியிருக்கணும். ஸோ 60 SP which is equal to 72 CP. அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா CP டிவைடட் பை SP. அப்போ எங்களுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 60 டிவைடட் பை 72. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 5/6. ஓகே, இப்போது எனக்கு அவங்க என்ன கேட்டிருக்காங்க ப்ராஃபிட் பர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க ஆர் கெயின் பர்சன்டேஜ். ஸோ இப்போது 5/6னா 6 ரூபாய்க்கு அதாவது 5 ரூபாய்க்கு வாங்கினா ஒரு பொருளை 6 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. அப்போ நம்மளுக்கு ப்ராஃபிட் தான் இல்லைங்களா. ஸோ 6லேருந்து 5 போகணும். ஸோ ப்ராஃபிட் அப்படிங்கிறது என்னது செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். ஸோ ப்ராஃபிட் வந்து எனக்கு 1. அப்போது ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100. ப்ராஃபிட் எவ்வளவு எனக்கு 1. ஓகே, காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளவு 5. அப்போ இன்ட்டு 100. ஓகேங்களா, இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 25 100. ஸோ இப்போ எனக்கு வந்து 20% வந்து எனக்கு ப்ராஃபிட். ஓகேங்களா, இதுவே லாஸ்ட் கேட்டாங்கன்னா எனக்கு இங்கே வந்து இதிலிருந்து இதை மைனஸ் பண்ண போகிறேன். லாஸ்ட் பர்சன்டேஜோட ஃபார்முலா லாஸ்ட் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100. அவ்வளோதான். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த செஷன் வந்து முடிஞ்சுது. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ.